ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரொம்ப குவிக்கான ஒரு அப்டேட் தான். என்ன அப்படின்னா, நீட் எக்ஸாமோட ரிசல்ட் பொதுவாக பார்த்தீங்கன்னா முன்னாடியே டென்டேட்டிவ் டேஸ் கொடுத்தாங்க. ஜூன் 14 அன்னைக்கு நீட் ரிசல்ட் வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்புகள் இருக்குது. ஏன் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷில் இருக்கிற ஓகேவா, மத்திய பிரதேஷ் இந்தோர்னு நினைக்கிறேன். ஸோ இந்தோரில் வந்து கேந்திர வித்யாலயா கேவி ஸ்கூல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ஒரு கேவி ஸ்கூல் இருந்திருக்குது. அந்த கேவி ஸ்கூலில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேவி ஸ்கூலில் பவர் கட்டு நிறைய நடந்துச்சு. ஓகேவா, ஸோ அதே சேம் இஷ்யூ வந்து நிறைய தமிழ்நாட்டில் ஓகேவா. நான் ஃபர்ஸ்ட் டே வந்து இது பேசிக்கிட்டு இருந்தேன். ஓகேவா, நான் கொஷின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுறப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் தமிழ்நாட்டிலேருந்து எனக்கு அந்த இஷ்யூ சொன்னாங்க. என்னன்னா எங்கள் சென்டரில் என்ன ஆயிடுச்சு சார், கரண்ட்டே இல்லை. ஓகே, ஸோ அதை வந்து ஹைகோர்ட்டில் மத்திய பிரதேஷோட ஹைகோர்ட்டில் வந்து இவங்க கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டப்போ பார்த்தீங்கன்னா என்டிஏ சார்பாக யாருமே ஹாஜர் ஆகலை. ஓகேவா, என்டிஏயோட ரெப்ரசன்டேட்டிவ் யாருமே அங்கே இல்லை. இந்த ஆர்டிக்கலுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இதில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பவர் கட்டு ப்ராப்ளம் நடந்துச்சு. ஸோ 3:30 மணி போல் பவர் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க லைட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஒரு கேண்டில் அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க, எமர்ஜென்சி லைட்டிங். இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, கேண்டில் வச்சுருக்காங்க. அது எந்த அளவுக்கு வந்து அது வந்து ஒரு நியாயமான விஷயம்னு எனக்கு தெரியல. ஓகேவா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கையில் என்ன கொடுத்து, ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பர்லையோ பக்கத்தில் எங்கேயோ கேண்டில் வச்சு விட்டாங்க. ஓகேவா, கேண்டில் வச்சுட்டு போய் எழுதுங்கன்னாங்களா, இல்லை ரூமுக்கு ஒரே ஒரு கேண்டில் வச்சு முடிச்சாங்களா ஒரு பேஜுக்குன்னு தெரியல. பட் அது 4:30 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரிசல்ட்டை ஹால்ட் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா இன்ட்ரீம். ஓகேவா, இது பர்மனெண்ட் ஹால்ட் கிடையாது, இன்ட்ரீம் ஹால்ட். ஓகேவா, ஒரு சர்டைன் டைம் ஆஃப் பீரியடுக்காக இந்த ரிசல்ட்டை ஹால்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க இருந்திருப்பீங்க. ஸோ புதுசாக வரவங்க தான் இந்த பேனிக் ஆவீங்க. ஓகேவா, 4-5 தடவை ட்ராப் எழுதவங்களுக்கு தெரியும். சரி, என்டி வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுறது வந்து சகஜமான விஷயம். அப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கேள்வினா, சார் அப்போ ரீநீட் நடக்குமா? ரீநீட் நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் அந்த ரீநீட் பாசிபிலிட்டிஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னா, அந்த சென்டரில் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு மட்டும்தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சார் தமிழ்நாட்டில் இந்த ப்ராப்ளம் ஒன்று நடந்துச்சுல்ல, அப்போ தமிழ்நாடு பசங்களுக்கு ரீநீட் நடக்குமா, எந்தெந்த சென்டரில் நடந்திருக்கும் அங்கங்கெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. அது ஏன் சார் இப்படி, வடக்குக்கு ஒரு நியாயம் நம்மளுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சேமாக ஒரு இஷ்யூ நடந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு 2 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் கொடுத்தாங்க. அதை நம்ம தமிழ்நாட்டில் வந்து தூத்துக்குடியில் ஒரு 3 சென்டரில் என்ன இருக்குன்னா, தூத்துக்குடியில் மொத்தம் 3 சென்டர், இந்த 3 சென்டரில் 2 சென்டரில் அந்த டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொஷின் பேப்பர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அதோட பேர் எம்என்ஓபி செட்டு. ஓகே, ஆனால் நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோர்ட்டில் போயிட்டு கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டதில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு ரீநீட் வைக்க சொன்னாங்க. ஓகேவா, தமிழ்நாடு பசங்களுக்கு ரீநீட் நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் யாருக்குமே ரீநீட் நடக்கலை. பசங்க வந்து அங்கே கோர்ட்டில் போகாதனாலையா, இல்லை என்ன அதாவது என்டிஏக்கு இது தெரியவே இல்லையா அப்படிங்கிறது எனக்கு என்னன்னு தெரியல. என்டிஏக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்னு ஆன்சருக்கு அவங்க தான் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு பசங்களுக்கு அந்த ரீநீட் நடக்கலை. ஓகேவா, ஸோ தமிழ்நாட்டில் நீங்களும் இந்த மாதிரி பாதிச்சிருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து கோர்ட்டில் கேஸ் போடுறது வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கும் இந்த பிரச்சனை நடந்திருக்குன்ட்டு அந்த ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரிய போகும். அதே மாதிரி நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலான்னா, இந்த வேர்டிக்டோட காப்பியை ஓகேவா, மத்திய பிரதேஷோட அஃபீஷியல் ஹைகோர்ட்டோட வெப்சைட்டில் போனீங்கன்னா இருக்கும். அந்த காப்பியை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும்னு பாருங்கள். சொல்கிறது புரியுதா இல்லையா? ஏன்னா இப்போ ரீநீட்னு வச்சாங்கன்னா, ரீநீட்டில் யாருக்கு வைப்பாங்கன்னா அந்த சென்டரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் வச்சு முடிச்சிருவாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 1593 பேருக்கு மட்டும் ரீநீட் வச்சாங்க. ஓகேவா, அப்படி யாருக்கு அப்படின்னா அந்த ஹரியானா சென்டர். ஓகேவா, ஜட்ஜர்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த சென்டரில் இருக்க பசங்களுக்கு மட்டும் வச்சாங்க. ஏன்னா அவங்க மட்டும்தான் அவங்க வாய்ஸை வந்து உயர்த்தினாங்க. அவங்க தான் ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போய் அவங்க வாய்ஸை சேர்த்தாங்க. ஓகேவா, இந்த வாய்ஸ் வந்து ஹைகோர்ட்டுக்கு போகல, தமிழ்நாடு பசங்க வாய்ஸ் ஹைகோர்ட்டுக்கு போகலன்னு தமிழ்நாடு பசங்களுக்கு என்ன விதமான நியாயமும் கிடைக்காது. அப்போ நீங்கள் உண்மையிலே பாதிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் தான் உங்கள் கேஸை வந்து ஹைகோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டணும். சரிங்களா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படி பார்த்தாலும் உங்கள் ரிசல்ட் வந்து சரிங்களா, ரிசல்ட் வந்து 4 வாரத்துக்கு தள்ளி போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி 16ஆம் தேதி, 4 வாரத்தில் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து இது வரும். ஓகே, ஸோ அடுத்து ஹியரிங் வரும். ஓகேவா, ஸோ அது ஹியரிங் நடக்கிற வரைக்கும் ரிசல்ட் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெஸ்பாண்டட் ஹேவ் ஃபெயில் டு ப்ரொவைட் ப்ராப்பர் கண்டிஷன் ஆஃப் த பெட்டிஷனர். ஸோ இது வந்து ஒரு சகஜமான விஷயம். கரண்ட் போயிடுச்சுங்கிறதுல ஒரு பெரிய விஷயம் கிடையாது. த ரிசல்ட் ஷெட் நாட் பி டிக்ளேர்ட் பை த ரெஸ்பாண்டட். ரெஸ்பாண்டட் யார், இந்த இடத்துல என்டிஏ தான் சார் இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு ஹியரிங் டேட் வரைக்கும் என்டிஏ வந்து ரிசல்ட்டை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்ட்ரீம் ஸ்டே ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ இன்ட்ரீம் ஸ்டே போட்டதுனால ரீநீட் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சென்டர் பசங்களுக்கு மட்டும்தான் நடக்கும், வேறு யாருக்குமே ரீநீட் நடக்க வாய்ப்பே கிடையாது.
ஓகேவா சார்? ரிசல்ட் தள்ளி போகணும், எவ்வளோ டேஸ் சார் தள்ளி போகும்? நல்லா பாருங்கள், இப்போ ரிசல்ட் வந்து இது தள்ளி போகுதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பசங்களுக்கு தனியாக ரிசல்ட், உங்களுக்கு தனி ரிசல்ட் அப்படிலாம் விட மாட்டாங்க. ஓகேவா? ரிசல்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த பசங்களுக்கு ரீநீட் நடக்குதுன்னா இந்த பசங்களுக்கும் உங்களுக்கு சேர்த்து தான் ரிசல்ட் வரும். அப்போ எவ்வளோ தள்ளி போகலன்னா, லெட்மீஸே கரெக்டாக 4 வாரம், இந்தியாவில் வந்து பொதுவாக ஒரு விஷயம் டைமில் நடக்காது, பட் கரெக்டாக 4 வாரம் அவங்க சொல்கிற மாதிரி வச்சுக்குவோமே. அப்போ 4 வாரம்னா 28 நாள், இன்றைக்கி 16ஆம் தேதி, ஒரு 28 நாள்னா அடுத்த மாதம் 14ஆம் தேதி நம்ம எதிர்பார்க்கலாம். அன்றைக்கி தான் ரிசல்ட் வந்திருக்கணும். அப்போ ரிசல்ட் வர அன்னைக்கு தான் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, அடுத்து ஹியரிங்கே இருக்க போகுது. ஏன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா சம்மர் ஹாலிடே, ஜட்ஜஸ்லாம் சம்மர் ஹாலிடே, அதனால் இவங்க போயிடுவாங்க. ஸோ கோர்ட்லாம் அப்போ வேலை செய்யாது. அப்போ நம்மளுக்கு ஜூன் 14 ஆயிடுச்சு. ஓகேவா? ஜூன் 10ஆம் தேதிக்கு மேலே தான் ஹியரிங் கேஸே நடக்கும். இது வந்து ரொம்ப ப்ரியாரிட்டைஸ் பண்ணி ஒரு ஜூன் 7ஆம் தேதி போல் எப்போ ரீஓப்பன் ஆகுது எனக்கு தெரியல எக்ஸாக்ட் டேட்டு. ஸோ அன்றைக்கி ரொம்ப ப்ரியாரிட்டைஸ் பண்ணி கொண்டு வந்தாங்கனாலும் என்ன நடக்கும்னா, இந்த பசங்களுக்கு ரீநீட் இல்லை சரிங்களா அப்படின்ட்டாங்கன்னா இந்த பசங்களுக்கு நியாயம் கிடைக்காது. ஏன்னா இவங்களுக்கு இருட்டில் வந்து எக்ஸாம் எழுத வச்சுருக்கீங்க சரிங்களா. நீங்கள் இருட்டாக்குனது அவங்க ரூம் இல்லை வாழ்க்கைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதில் இருக்கிற எத்தனை பேர் வந்து 2 வருஷம் ட்ராப் 3 வருஷம் ட்ராப்பாக கூட இருப்பான். அவங்களோட வாழ்க்கையே போன மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. பட் நல்லா பாருங்க, எனக்கு இது எந்த அளவுக்கு லாஜிக்னு எனக்கு தெரியல. கரண்ட் இல்லாத ஒரு விஷயம் எப்படி அந்த டார்க்காகவே, நான் ஸ்கூலில் படிக்கிறப்ப நம்ம கரண்ட் போட்டால் படித்தோம். பட் ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மழை பெய்யறதுனால இந்த இடம் ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு, லைட் இல்லாதனால ஒன்றுமே தெரியல. ஸோ அது வந்து அவங்க ப்ராப்ளம். ஓகேவா? இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, எப்போ நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ரீநீட் சப்போஸ் வச்சா கூட, ஏன்னா ரீநீட் உங்கள் சார் எதுக்கு சார் எங்கள்கிட்ட சொல்கிறீங்கன்னா, ரீநீட்டை பொறுத்து தான் உங்களோட ரிசல்ட் டிக்ளேர் ஆகும். ஓகேவா? அப்போ ரீநீட் எப்போ வைக்கலாம் அப்படின்னா, இப்போ 7ஆம் தேதி இல்லை 14ஆம் தேதி திறக்கிறாங்கன்னே வச்சுக்கோமே. 14ஆம் தேதி திறந்தாங்கன்னா அந்த கோர்ட்டில் அன்றைக்கி வெர்டிக்ட் வருது. 14ஆம் தேதி திறந்துட்டு இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பசங்களுக்கெல்லாம் ரீநீட் வைக்கணும் அப்படின்னா 10 டே மேக்ஸிமம் டைம் கொடுப்பாங்க சரிங்களா. 10 டே மேக்ஸிமம் டைம் கொடுப்பாங்க. அந்த 10 டே லாஸ்ட் இயர் இதே நடந்துச்சு. 10 நாள் டைம் கொடுத்தாங்க. 13 ஜூன்லேருந்து 23 ஜூன் வரைக்கும் டைம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ 14லேருந்து 24 வரைக்கும். அடுத்த ரிசல்ட் எப்போ வரும்னா அதுலேருந்து ஒரு வாரம் கழிச்சு. அப்போ எல்லாருக்கும் சேர்த்து ரிசல்ட் விட்டுருவாங்க சரிங்களா. ஏன் சார் எல்லாத்துக்கும் சேர்த்து ரிசல்ட்னா அப்போ ரேங்கிங் வந்து மாறும். ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோயேன். இந்த 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு உனக்கு தனியாக ரிசல்ட் விட்டுட்டு அப்புறம் இந்த 1000 ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக ரிசல்ட் விட்டாங்கன்னா உங்கள் ரேங்கிங்கில் பயங்கர கொலாப்ஸ் நடக்கும். அந்த 1000 பேர் நடுவில் வந்து சொருகணும். அப்போ ரேங்கிங் மாறும். அப்போ உனக்கு திரும்பி ஒரு ரிசல்ட்லாம் வந்துச்சு லாஸ்ட் இயர். ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் சேர்த்து ரிசல்ட் விட்டுறலாம். அப்போ மோஸ்ட் ப்ராப்ளி ஜூன் 30ஆம் தேதி கிட்ட ரிசல்ட் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா. ஒன்று சீக்கிரமாக முடிஞ்சுன்னா, ஏன்னா பேப்பர் திருத்தி முடிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி கிட்ட வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஏன்னா இவங்க வந்து சொல்கிறாங்க, சப்போஸ் சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் சொல்கிறாங்க, இல்லைப்பா உங்களுக்கு வந்து நாங்கள் ஏதோ கிரேஸ் மார்க் போடுறோன்னு, போன தடவை கிரேஸ் மார்க் கொடுத்து தான் ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ கிரேஸ் மார்க்கும் கொடுக்க முடியாது உங்களுக்கு, நாங்கள் வேறு ஏதாச்சும் பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட் லாஜிக்கல் பார்த்தீங்கன்னா ரீநீட் வைக்கிறது அந்த பசங்களுக்கு மட்டும். ஓகேவா? ஸோ அது பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கும் தெரியல. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் வந்து ஒன்று 3rd வீக் இல்லைனா ஜூன் 30ஆம் தேதி கிட்ட ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஓகேவா சார்? கவுன்சிலிங் என்ன பண்ணுறது, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னா நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். கவுன்சிலிங் பற்றின எல்லா டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனல்லே அப்லோட் ஆகும். என்ன கோர்ஸு, என்ன இது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எல்லா டாக்குமெண்ட் என்னென்ன தேவை எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணுவோம் சரிங்களா. கன்சல்டன்சிக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணி சார்ஜ் எல்லாம் பண்ணுறது இல்லைப்பா சரிங்களா. எங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்லி கொடுப்போம். என்கிட்ட படித்த நீட் முடிச்சுட்டு கிராக் பண்ணிட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஓகேவா? அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எப்படி என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. இல்லை நானும் வீடியோவில் வந்து சொல்லிடுவேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா 809888 இந்த நம்பர் நோட் பண்ணிக்கினீங்கன்னா பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி பேசலாம் சரிங்களா. வழக்கம் போல் கேல்குலேட்டர் எடுத்துட்டேன், சாரி. பொதுவாக கேல்குலேட்டர் எடுத்தால் பழக்கம். இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணாலும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இந்த கட் ஆஃப்க்கு இந்த மார்க்குக்கு சீட் கிடைக்குமா, இல்லை வெயிட் பண்ணலாமா, இல்லை அடுத்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணோமா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணால் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.